ஹலோ கேஸ், வெல்கம் டு மிஸ்டர் டார்க் சேனல். இப்போ என்ன பார்க்க வரோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃப்ரெண்டும் ஒரு கஸ்டமைக் போட்டிருப்போம். அதில் நடந்த சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பெல் ஐக்கனும் ஆனில் போட்டுட்டு பாருங்கள் கேஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்துக்கிட்டு முதலாவது மேட்ச் வந்துக்கிட்டு டெசர்ட்டிக்கலால் ஆடுறதுக்கு தான் பார்ப்போம். செட்டப் க்ளோவில் போட்டு டெசர்ட்டால் அடித்து பார்ப்போம். நம்மளுக்கு கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூவால் சரியாக கொழுவ மாட்டு இது. அடுத்தது வந்துக்கிட்டு நம்மளுக்கு செம்மையாக ஃபோனும் லேக்காக ஆரம்பிச்சிட்டு. நம்மளும் இந்த இடத்த நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கு அடிச்சிருவோம். அவருக்கு அடித்து எவ்வளோ நேரத்துக்கு பிறகு அவர் புல்லட் பட்டி டெட் ஆகுவார். கேஸ் வாங்க செகண்ட் மேட்ச்சில் என்ன நடக்குப்போ தெரியல, வாங்க பார்க்கலாம் கேஸ். ரெண்டாவது மேட்ச் வந்துக்கிட்டு ஸ்டார்ட் ஆகிட்டு அவருக்கு வந்துக்கிட்டு நம்மளும் பாஞ்சு அடிக்க பார்ப்போம். அவரும் வாழை போட்டுட்டு அவர் அடிக்கிறதுக்கு மாறிட்டே இருப்பார். நம்மளுக்கு நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குது, லேக் ஆகிட்டே கொண்டே இருந்துச்சு. அடித்து எங்கேயோலாம் க்ளோவில் போட்டு மாறி நம்மளும் அடிச்சுட்டே இருந்தாங்க. இந்த இடத்த வந்துக்கிட்டு நம்ம அடிச்சுட்டு பின்னால் நம்ம க்ளோவில் உடைஞ்சிருந்தது கவனிக்கல. உங்களுக்கு தப்பிட்டு கொஞ்சம் அடிச்சிருப்பார். இவடத்தை வந்துக்கிட்டு அடித்து மாறி அடித்து டைம் சரியாக போயிட்டே இருக்குங்க. நம்மளும் அடிப்போம், அவரும் அடிப்பார். ரெண்டு பேருக்குமே கொழுவாது. அவர் கடைசியில் அடிச்சிருவார். பாஞ்சு நம்மளுக்கு மண்டையிலே வச்சு அவர் அடிச்சிருவார். இந்த மேட்ச் சரியாக 1-1 சிச்சுவேஷனில் இருந்துச்சு கேஸ். வாங்க தேர்ட் மேட்ச்சில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். தேர்ட் ரவுண்டில் இந்த ரவுண்டில் கேஸ் நம்மளும் வந்துக்கிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணி அடிச்சுட்டே இருப்போம். நம்மளும் வந்துக்கிட்டு ஃபோன் லேக் ஆகிறதோடையும் ப்ளே பண்ணிகிட்டு இருப்போம். என்ன நடக்க போகுதுன்ற தெரியாமலே நம்ம ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளுக்கு வந்துக்கிட்டு செம்மையாக டேமேஜ் தந்துடுவார். அப்போ நம்ம விடாமல் வந்துக்கிட்டு வாழை போட்டு அடிக்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். நம்மளும் வந்துக்கிட்டு இந்த டைமில் வந்துக்கிட்டு திருப்பி நம்மளுக்கு டேமேஜ் தந்துடுவார். இந்த டைமில் வந்துக்கிட்டு நம்ம வாழை போட்டுட்டு அடிக்க போகல, நம்மளுக்கு சரியாக டேமேஜை தந்துடுவார். பேக் சைடு அடி போயிட்டு நம்மளும் வாழை போட்டு மாறி ஏதோ எப்படியோ ப்ளே பண்ணிகிட்டு இருப்போம் கேஸ். பொட்டு மாதிரி ப்ளே பண்ணிகிட்டு இருப்போம். அந்நேரம் பார்த்துக்கிங்கன்னா இந்த டைமில் வந்துக்கிட்டு நம்ம அடிக்கக்குள்ளே வந்துக்கிட்டு அவருக்கு செம்மையாக டேமேஜ் விழுந்துடும். டேமேஜ் விழுந்த உடனே திருப்பி அவர் பின்னுக்கு ஓடுவார். திருப்பியும் திறமான கெட்ட கொடுத்து இந்த மேட்ச் வந்துக்கிட்டு விக்டோரி போட்டிருப்போம் கேஸ். வாங்க கேஸ், ஃபோர்த் ரவுண்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். நம்மளும் வந்துக்கிட்டு வாழை போட்டுட்டு ஏறிட்டே இருப்போம். நம்மளை வந்துக்கிட்டு அந்த சென்ட்ரல் பாயிண்ட்டுக்கு அவரும் வந்துக்கிட்டு நம்மளை நோக்கி வாழை போட்டுட்டு ஏறிட்டு வந்துகிட்டே இருப்பார். இந்த டைமில் வந்துக்கிட்டு நம்ம ஃபைட் பண்ணுவோம். இடத்த வச்சு நம்மளும் வந்துக்கிட்டு டெசர்ட்டால் அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவோம். நம்மளுக்கால எங்கள் டெசர்ட்டால் ஹெட்டே ஏற மாட்டேங்குது. அதுக்கப்புறம் சொட்கனி எடுத்து ப்ளே பண்ணிகிட்டு இருப்போம். மாறி வாழை போட்டு 360 எல்லாம் போட்டு மாறி அடித்து ஏதோ செஞ்சுட்டு இருப்போம். திருப்பி அவருக்கு செம்மையான ஒரு ஹெட்டை கொடுத்து இந்த மேட்ச்சை வந்துக்கிட்டு நம்ம விக்டோரி போட்டிருப்போம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மட்டும் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ஆனில் போட்டுட்டு பாருங்கள் கேஸ். வாங்க கேஸ், 5வது ரவுண்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். நம்மளை வந்துக்கிட்டு இந்த ரவுண்டில் வந்துக்கிட்டு நம்மளுக்கு செம்மையாக வந்துக்கிட்டு நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கும். இதுக்கு முதல்ல இருந்ததை விட இந்த டைமில் வந்துக்கிட்டு லேக்கும் பயங்கரமாகும், இது நெட்வொர்க்கும் பயங்கரமாக போகும். அந்த டைமில் வந்துக்கிட்டு நம்மளுக்கு வந்துக்கிட்டு நம்மளோட ஃப்ரெண்டு வந்துக்கிட்டு செம்மையாக டேமேஜ் தந்துடுவார். அண்ணவர் வந்துக்கிட்டு இன்னும் போட்டுட்டு வெஸ்ட்டையும் கொஞ்சம் லெவல் பண்ணிவிட்டு வந்துக்கிட்டு நம்மளும் வந்துக்கிட்டு அதுலேயும் கொஞ்சம் ப்ளே பண்ணிகிட்டு இருப்போம். மூமெண்ட்லாம் கொடுத்து பாருங்கள் கேஸ். இந்த டைமில் வந்துக்கிட்டு என்ன செய்கிறேன்னே தெரியாமல் நம்ம வந்துக்கிட்டு ப்ளே பண்ணிகிட்டு இருப்போம். பேக்ரவுண்டில் ஓடுற ப்ளேயிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே விளங்கும். இதுக்கு முதல் ப்ளே பண்ணதையும் இப்போ ப்ளே பண்ணுறதையும் பார்த்தீங்கன்னா ஏதோ செஞ்சுட்டு இருப்போம். அந்நேரம் வந்துக்கிட்டு நம்மளுக்கு டேமேஜ் தந்துடுவார். அந்நேரம் வந்துக்கிட்டு வாழை போட்டுட்டு அவரையும் வச்சு வாழுக்குள்ளே மறைச்சி போட்டு இருந்துட்டு போட்டு அடிச்சுட்டு இருப்போம். தானாக நின்ற இடத்தையே நின்றே சூடுபட்டுருக்கும். அந்நேரம் வந்துக்கிட்டு வாழை போட்டுட்டு ஓடிட்டு இடத்த வச்சு தானாக சூடுபட்டு இருக்கும் கேஸ். அந்நேரம் வந்துக்கிட்டு நம்மளுக்கு அடித்து இந்த மேட்ச் அவர் வந்துக்கிட்டு விக்டோரி போட்டிருப்பார். வாங்க கேஸ், 6வது ரவுண்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். வந்துக்கிட்டு இந்த ரவுண்டு வந்துக்கிட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, செம்மையாக வந்துக்கிட்டு ட்விஸ்ட்டாகவே இருக்கும் கேஸ். வாங்க பார்க்கலாம். இந்த ரவுண்டு வந்துக்கிட்டு செம்மையாக வந்துக்கிட்டு லெந்தாகவே போயிட்டு இருக்கும். செம்மையாக டைம் போயிட்டே இருக்கும். அவருக்கு நம்ம அடிக்க ட்ரை பண்ணுவோம், அவர் நம்மளுக்கு அடிக்க செம்மையாக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும். அவர் வந்துக்கிட்டு அடித்து செட்டப்களோட போட்டு மாறிட்டே இருப்பார். நம்மளும் அதே போல் மாறிட்டே இருப்போம். இந்த டைமில் வந்துக்கிட்டு நம்மளுக்கு செம்மையாக ஒரு டேமேஜ் தந்துடுவார். நம்மளுடைய ஃப்ரெண்டு வந்துக்கிட்டு இந்த டைமில் வந்துக்கிட்டு நம்மளுக்கு டேமேஜே தருவார். செம்மையாக டேமேஜை தந்துடுவார். பிறகு மாறி நம்மளை ஓடி அடித்து இருப்போம். செம்மையாக வந்துக்கிட்டு இந்த வீடியோ வந்துக்கிட்டு அதாவது இந்த ரவுண்டு வந்துக்கிட்டு செம்மையாக லெந்தாக போய்கிட்டே இருக்குங்க கேஸ். பாருங்க கேஸ், இந்த ரவுண்டில் வந்துக்கிட்டு எப்படி ப்ளே பண்ணியிருக்கோம்னு வந்துக்கிட்டு இந்த டைமில் நம்மளுக்கு பின்னுக்கு இருந்து அடிக்க ட்ரை பண்ணுவார். அடிக்கலாமல் இருக்கும். திருப்பி நான் வந்துக்கிட்டு வாழை பேக் சைட்
எல்லாம் போட்டு அடித்து சோனுக்கெலாம் ஓடி நம்மளை மாறி ஏதோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த டைமில் வந்துக்கிட்டு நம்மளை வந்துக்கிட்டு அவரை வாளுக்குள்ளே வச்செல்லாம் போட்டு அப்போயும் அடிக்க ட்ரை பண்ணுவோம். அவர் உள்ளே வந்துடுவார். வந்துக்கிட்டு அண்ணன் வந்துக்கிட்டு அடிக்க பார்ப்பார். அவர் வாழை போட்டு மாறிட்டு நம்மளை வந்துக்கிட்டு போகிற வழியை வந்துக்கிட்டு 360 போட்டு வந்துக்கிட்டு மறைச்சிருவோம். அண்ணன் பார்த்துக்கிட்டு அந்த இதுக்கு மேலே ஏறி வந்துக்கிட்டு வாளுக்குள்ளே வந்து அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். அடிக்கலாம் நம்ம வந்துக்கிட்டு வாழை உடைச்சிட்டு வந்துக்கிட்டு ஏறி வந்துடுவோம். அவருக்கு அடிக்க பார்ப்போம். வாலில் தான் பட்டிருக்கும். உள்ளாயிட்டு திருப்பி அடிக்க போகும். வாலில் பட்டிருக்கும். நம்ம வந்துக்கிட்டு வெளியே வந்துக்கிட்டு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். பேக் அடித்து வந்து அவர் வந்துக்கிட்டு வந்துடுவார். அவருக்கு வந்துக்கிட்டு ஏறி வருவார். நம்மளும் வந்துக்கிட்டு அடிக்க பார்ப்போம். எப்படியோ அவருக்கு வந்துக்கிட்டு அடி புலாவே உள்ளது. போய் நம்மளும் வந்துக்கிட்டு இந்த டைமில் வந்துக்கிட்டு வெளியே ஓடிடுவோம். போகிற திசையை பார்த்து ஓடிட்டே இருப்போம். அவர் வந்துடுவார். இந்த டைமில் செம்மையாக நம்மளுக்கு வந்துக்கிட்டு ஒரு ஹெட்டை தந்து இந்த மேட்சை வந்துக்கிட்டு அவர் விக்டோரி போட்டிருப்பார் கேஸ். அவரோட கேம்லே பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேஸ். இந்த டைம்லேயும் வந்துக்கிட்டு நம்மளும் ஏறிட்டு போயிட்டே இருப்போம். வாழை போட்டு அவர் வருவார். நம்மளும் டெசர்டிக்கலால் அடிக்க பார்ப்போம். அவர் நம்மளுக்கு டெசர்டிக்கலால் மண்டையிலேயே போட்டு விக்டோரி அடிச்சிருப்பார். அடுத்த மேட்ச் என்ன நடந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம் கேஸ். நம்மளும் ஓடிட்டே இருப்போம். வாழை போட்டு ஓடிட்டே இருப்போம். அவர் வந்துக்கிட்டு வாழை போட்டுட்டு வருவார். அவர்கிட்ட போயிட்டு நம்மளை வந்துக்கிட்டு அடிக்கிறது ரைஃபனும் அடிக்கலாது. அவர் வாழை போட்டுட்டு அடிச்சுட்டே இருப்பார். நம்மளும் வந்துக்கிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த டைமில் வந்துக்கிட்டு அவர் வந்துக்கிட்டு பின்னுக்கு வருவார். அவருக்கு வந்துக்கிட்டு அடிக்க பார்ப்போம். வாழை போடுறதுக்கு பார்ப்போம். வால் போடாமலே ஏதோ செஞ்சு அடித்து விக்டோரி அடித்திருப்போம் கேஸ். அடுத்த ரவுண்டில் வாங்க கேஸ். என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் கேஸ். நம்மளும் 4 அவர் 4 அடிச்சிருப்போம். 2 பேரும் ஈக்குவலாக இருப்போம் கேஸ். இந்த ரவுண்டில் வந்துக்கிட்டு யார் அடிக்கிறான்னு பாங்க கேஸ் பார்க்கலாம். நம்மளுக்கு நெட்வொர்க் இஷ்யூவால் நம்மளை வந்துக்கிட்டு வாழை வளைச்சி போட்டுட்டு இருப்போம். நெட்வொர்க் வந்துடும். இந்த டைமில் வாழை உடைச்சிட்டு போய்த்துருவோம். நம்மளுடைய ஃப்ரெண்டு வந்துக்கிட்டு நம்மளுக்கு கிட்டே வந்திருப்பேன். இன்னும் கொஞ்சம்னா நம்மளுக்கு வந்துக்கிட்டு மண்ணிலேயே வச்சுருப்பேன். ஆனால் எதிர்பார்க்காத மாதிரி திருப்பி வந்துக்கிட்டு அடிச்சு விக்டோரி போட்டிருப்பார் கேஸ். அவர் 5 நம்ம 4 என்ற நிலைமையில் இருக்கிறோம். திருப்பி இந்த வந்துக்கிட்டு 10வது ரவுண்டில் யார் அடிக்கிறான்னு வாங்க கேஸ் பார்க்கலாம் கேஸ். இந்த மேட்ச் வந்துக்கிட்டு எப்படியாவது நம்ம அடிக்கணும் கேஸ். அவங்க பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல. வாங்க 2 பேருக்கும் வந்துக்கிட்டு ஒரு பதட்டமான சுச்சுவேஷனில் தான் இந்த டைம் வந்துக்கிட்டு நம்மளுக்கு ப்ளே பண்ணிகிட்டு இருந்திருப்போம். இந்த டைமில் செம்மையாக நெட்வொர்க் செம்மையாக போயிட்டு இருக்கும். ஆனால் அதையும் பார்க்காம நம்ம வந்துக்கிட்டு அவருக்கு மண்டையிலே வச்சு ஒரு சட்டப்படி ஒரு ஹெட்டை போட்டிருப்போம் கேஸ். வாங்க அடுத்த மேட்ச் என்ன நடக்க போகுது பார்க்கலாம். ஈக்குவலாக இருப்போம். 5க்கு 5 நிலையில் வந்துக்கிட்டு இந்த மேட்ச் வந்துக்கிட்டு ஈக்குவலாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். அவர் வந்துக்கிட்டு வாழை போட்டு ஏறி வருவார். நம்மளை வாழை போட்டு ஏறி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். வளைச்செல்லாம் க்ளோவில் போட்டு மாறி போகல. நம்மளுக்கு வந்துக்கிட்டு வெட்டையிலோடுகளை செம்மையான ஒரு ஹெட்டை தந்து அவர் வந்துக்கிட்டு இந்த மேட்ச் விக்டோரி எடுத்துகிட்டு வாங்க. அடுத்த மேட்ச் வந்துக்கிட்டு என்ன நடக்க போகுது பாப்போம். அடுத்த மேட்ச் வந்துக்கிட்டு க்ளோக் டவர்லாம் ஃபைட் எழுமியிருக்கும். இந்த டைமில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நம்ம வந்துக்கிட்டு முன் வழியால் போகாமல் வந்துக்கிட்டு இந்த ரவுண்டாக இந்த சைட்டில் வந்துக்கிட்டு வளைச்சிட்டு நம்ம எப்போயுமே இந்த சைட்டில் தான் போவோம். இந்த சைட்டில் போயிட்டு அவருக்கு வந்துக்கிட்டு இந்த டைமில் ஒரு தரமான ஒரு ஹெட்டை போடும். நம்மளை வந்துக்கிட்டு விக்டோரி அடிச்சிருப்போம். 6க்கு 6 ஈக்குவலாக நம்ம வந்துக்கிட்டு அந்த மேட்ச் எடுத்து வந்துருப்போம். வாங்க இந்த மேட்ச்சில் வந்துக்கிட்டு யார் அடிக்கிறான் அவங்க 7th, அதாவது இந்த மேட்ச் 2 வார மேட்ச் 2ல் யார் அடிக்கிறான்னு பார்த்து தான் அவங்க வந்துக்கிட்டு யார் போய் அடிக்கிறான்னு வீடியோ வெயிட் பண்ணி பாருங்க கேஸ். வாங்க பார்க்கலாம் இந்த மேட்ச் வந்துக்கிட்டு யார் அடிக்கிறான்னு போவோம். அவர் வந்துக்கிட்டு நம்மளுக்கு வந்துக்கிட்டு 10 ஹெச்பியில் வந்துக்கிட்டு விட்டுருப்பார். வந்துக்கிட்டு செம்மையாக டேமேஜை தந்து 10 ஹெச்பியில் விட்டுருப்பார் கேஸ். அவரும் நம்மளுக்கு மாறி மாறி போகல. நம்மளும் பாஞ்சிருப்போம், கீழே விழுந்திருப்போம். வாழை போட்டுட்டு இருப்போம். நம்ம ஃப்ரெண்டு வந்துக்கிட்டு கீழே வந்துருப்பார். இன்னும் கொஞ்சம் நான் மண்டையில் வச்சுருப்பேன். தப்பிட்டு கேஸ். வாங்க மெடியை போட்டுட்டு நம்மளை வந்துக்கிட்டு வாழை உடைச்சிட்டு ஓடுவோம். இப்போ அவருக்கு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். இவ்வளோ ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். சரியான கஷ்டமாக இருக்குது. 48 ஹெட்டு தான் விழுந்துருக்கும். ஃபுல்லாக விழுந்துருக்குது. இந்த டைமில் வந்துக்கிட்டு அவர் அடிச்சிருவார் கேஸ். இந்த மேட்ச்லேயும் அவர் அடிச்சிருவார் கேஸ். வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த டைம்லேயும் வந்துக்கிட்டு அவர் நம்மளுக்கு அடிச்சிடுவார். அதுக்கு பிறகு வந்துக்கிட்டு வாங்க கேஸ். அடுத்த ரவுண்ட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, யார் அடிக்க போகிறான்னு தெரியல. அடுத்த ரவுண்டு வந்துக்கிட்டு அவர் அடித்தாருன்னு இந்த ரவுண்டு வந்துக்கிட்டு அவர் அடித்தாருன்னு அவர் பூயா போட்டுருவார். நம்ம வந்துக்கிட்டு 8க்கு 6 என்று தோற்ற மாதிரி ஆயிரும். இந்த மேட்ச் விடக்கூடாதுன்னு நம்ம நெட்வொர்க் போனாலும் பிரச்சனை பயங்கரமாக விளையாடி இருப்போம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு
வெறித்தனமாக ப்ளே பண்ணி இந்த மேட்ச் வந்துக்கிட்டு அவருக்கு மெச்சை கொடுக்கக்கூடாதுன்னு வந்துக்கிட்டு நம்ம பயங்கரமாக ப்ளே பண்ணியிருப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கேஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கேஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கேஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் வேலைத்தையும் செய்யுங்க கேஸ். இந்த மேட்ச் அவரும் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார், நம்மளை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் கேஸ். நம்மளுக்கு டேமேஜ் தருவார், அதையும் போக்காமல் வந்துக்கிட்டு அவருக்கு செம்மையான ஒரு ஹெட்டை கொடுத்து 7-2 ஈக்குவலாக எடுத்து வந்துடுவோம். இது வந்துக்கிட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரவுண்டாக இருக்கும். இந்த மேட்ச்சில் வந்துக்கிட்டு யார் அடிக்கிறா அவ்வளோதான் கேஸ், பூயா. இந்த மேட்ச் வந்துக்கிட்டு யார் அடிக்கிறான்னு வெயிட் பண்ணி பாருங்க கேஸ். இந்த மேட்ச் வந்துக்கிட்டு செம்மையான ஒரு கேம் ப்ளே இருக்குது. நம்மளை வந்துக்கிட்டு வாழை போட்டு ஏறி அடிச்சுட்டே இருப்போம், எவ்வளோ ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் கேஸ். அவர் வந்துக்கிட்டு நம்மளுக்கு அடிக்கிறதுக்கு பின்னாலாம் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருப்பார். அவர் வந்துக்கிட்டு ஏறிட்டு வருவார். நம்மளுக்கு வந்துக்கிட்டு நெட்ஒர்க் செம்மையாக போகும் கேஸ். லாஸ்ட் ரவுண்டு பார்த்து அவர்னு வந்துக்கிட்டு நம்மளை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன், நம்மளை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் செம்மையாக. இந்த மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக, கொஞ்சம் பதட்டமான சுச்சுவேஷனில் இன்ட்ரெஸ்ட்டாகவும் போயிட்டே இருக்கும். வந்துக்கிட்டு நம்மளும் டேமேஜ் கொடுத்துருவோம். பட் அவர் டெட் ஆகலை, திருப்பியும் ஒரு தரமான ஒரு கேட்டை இந்த மேட்ச் பூயாவை போட்டிருப்போம் கேஸ். பை கேஸ்.